ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏஐ ஆட்டோமேஷன் டூல்ஸை தான் பார்க்க போகிறோம். ஏஐ ஆட்டோமேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது உண்மையில் என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு யூடியூப் வீடியோ க்ரியேட் பண்ண நார்மலி என்ன செய்யணும்? டாபிக் சர்ச் பண்ணணும், ஸ்கிரிப்ட் எழுதணும், தம்ப்லைன் க்ரியேட் பண்ணணும், வீடியோ எடிட் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன் எழுதணும். இது எல்லாம் மேனுவலாக பண்ண 4 to 5 hours ஆகும். ஆனால் ஏஐ டூல் யூஸ் பண்ணால் 30 minutes to 1 ஹவர்ஸ்லேயே ஃபினிஷ் பண்ணலாம். இந்த வீடியோவில் பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஏஐ ஆட்டோமேஷன் டூல்ஸ், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ், எப்படி யூஸ் பண்ணணும், மிஸ்டேக்ஸ் என்னன்னு எல்லாம் பார்க்கலாம். ஏஐ ஆட்டோமேஷனா என்ன? ஆட்டோமேஷனா ஒரு வேலையை ரிப்பீட்டடாக செய்யும்போது அதை மிஷின் அல்லது சாஃப்ட்வேர் கிட்ட கொடுக்கறது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, டெய்லி மார்னிங் அட்டண்டன்ஸ் மெயில் அனுப்பணும்னு வச்சுக்கோங்க. மேனுவல்லாம் ஃபஸ்ட்டு ஜிமெயிலை ஓப்பன் பண்ணணும், டைப் பண்ணணும், மெயிலை சென்ட் பண்ணணும். அதே ஆட்டோமேஷனாக ஒன்ஸ் செட்டப் பண்ணிட்டா டெய்லி ஆட்டோ சென்ட். அதுதான் ஆட்டோமேஷன். ஏஐ ஆட்டோமேஷன்னா ஏஐ தான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணும், ஆட்டோமேஷன் இதை ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணும். ரெண்டும் சேர்ந்தது தான் ஏஐ ஆட்டோமேஷன். ஃபஸ்ட்டு டூலில் ChatGPTனா என்னென்னு பார்ப்போம். ஏஐ வேர்ல்டில் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ண வேண்டிய டூல் தான் ChatGPT. இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணணும்னா நார்மலாக டாபிக் திங்க் பண்ண 30 minutes ஆகும். ஆனால் ChatGPTட்ட கிவ் மீ 10 பிகினர் ஏஐ வீடியோ ஐடியாஸ்னு போட்டால் 5 செகண்டில் ஐடியாஸ் ரெடி ஆகிடும். இப்போ நீங்களே ஒரு ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, எக்ஸ்பிளைன் ஏஐ ஆட்டோமேஷன் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ். அதுக்கு ஃபுல் ஸ்கிரிப்டும் வரும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, ChatGPT யூஸ் பண்ணுற பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னென்னா, கிவ் ஸ்கிரிப்ட் அப்படின்னா மட்டும் டைப் பண்ணுவாங்க. அதுக்கு ஆவரேஜ் ஆன்சர் தான் வரும். இன்ஸ்டன்ட் கிரியேட் 10 minutes தமிழ் யூடியூப் ஸ்கிரிப்ட் ஃபார் பிகினர்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கேளுங்க. செகண்ட் டூல் கேன்வா ஏஐ. வீடியோ நல்லா இருந்தாலும் தம்ப்நெயில் கிளிக் பண்ணலைன்னா வியூஸ் வராது. இப்போது ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். தம்ப்நெயில் க்ரியேட் பண்ண ஃபோட்டோஷாப் தெரியணும் முன்னாடி நினச்சாங்க. இப்போது கேன்வா ஏஐ யூஸ் பண்ணால் போதும். இப்போது நீங்களே க்ரியேட் யூடியூப் தம்ப்நெயில் அபவுட் ஏஐ ஆட்டோமேஷன் சொன்னால் கேன்வா லே அவுட் ஜெனரேட் பண்ணும். பிகினர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, டூ மச் ஆஃப் டெக்ஸ்ட்டு வைப்பாங்க. ஆனால் குட் தம்ப்நெயிலுக்கு 3 to 5 words, பிக் டெக்ஸ்ட்டு, கிளியர் இமேஜ் இருந்தாலே போதும். தேர்டு டூல் நோஷன். பல க்ரியேட்டர்ஸ்க்கு ப்ராப்ளம் என்னென்னா கன்சிஸ்டன்சி. அதாவது மண்டே வீடியோ ஐடியா, டியூஸ்டே நோ வீடியோ ஐடியா இருக்கலாம், வெனஸ்டே கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம். அப்போ நோஷன் ஏஐ ஜெனரேட் பண்ணுது. 30 daysக்கு ஏஐ கண்டென்ட் கேலண்டர்னு கேட்டால் அப்படியே 1 monthக்கு பிளான் ரெடி பண்ணிவிடும். பெனிஃபிட் என்னென்னா, கண்டென்ட் பிளானிங், ஸ்டடி நோட்ஸு, டெய்லி கோல்ஸு ஒரே இடத்துல மேனேஜ் பண்ணலாம் இந்த டூல் யூஸ் பண்ணி. ஃபோர்த் டூல் ஜாப்பியர். இப்போ தான் ரியல் ஆட்டோமேஷன் ஆரம்பிக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். உங்கள் வெப்சைட்டில் கான்டாக்ட் ஃபார்ம் இருக்குது. someone fills ஃபார்ம்னா நார்மலி செக் மெயில், சேவ் டீட்டெயில்ஸ், ரிப்ளை. இதெல்லாம் மேனுவல் ஒர்க். இதே ஜாப்பியர்னா ஃபார்ம் ஃபில் பண்ணும், கூகுள் ஷீட்டில் சேவ் பண்ணி ஆட்டோ இமெயில்ஸ் ரிப்ளை பண்ணும், நோட்டிஃபிகேஷன் ஆல் ஆட்டோமேட்டிக்காக பண்ணும். இதுதான் ஆட்டோமேஷனுடைய பவர். ஃபிஃப்த் டூல் தான் N8N அட்வான்ஸ்டு லெவல் ஆட்டோமேஷன் டூல். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கஸ்டமர் மெசேஜ் அனுப்புகிறாங்க. N8N மெசேஜை ரிசீவ் பண்ணி ChatGPTட்ட அனலைஸ் பண்ணி ஆட்டோ ரிப்ளே, அடுத்து டேட்டா பேஸை அப்டேட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணும். இது எல்லாம் ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாமல் நடக்குது. பீப்புள் ஏன் N8N ரொம்ப லைக் பண்ணுறாங்கன்னா, பவர்ஃபுல், ஃப்ளெக்சிபிள், ஃப்ரீ செல்ஃப் காஸ்ட் ஆப்ஷனும் இருக்குது. ஃபைனலி இதோடைய ஒர்க் ஃப்ளோ எப்படின்னு பார்த்துடலாம். இப்போது ஒரு யூடியூப் வீடியோ க்ரியேட் பண்ணணுன்னா ChatGPT ஸ்கிரிப்ட் எழுதலாம், கேன்வாவில் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணலாம், நோஷனில் கண்டென்ட் பிளானிங் பண்ணலாம், ஜாப்பியர் ஆட்டோமேஷன் பண்ணும். N8N அட்வான்ஸ்டு ஒர்க் ஃப்ளோ. முன்னாடி 5 hours to 6 hours ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போது 1 hours or லெஸ்லேயே நம்ம ஒர்க்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஏஐ ஆட்டோமேஷன் லேர்ன் பண்ணால் நீங்களும் ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஃப்யூச்சரில் ஏஐ டூல்ஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக ஆகிடும். ஸ்டார்ட் டுடே, ஸ்டே அஹெட் இன் ஃப்யூச்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.